மாணவ கண்மணிகள் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கங்கள். மாணவ கண்மணிகள் அனைவரும் நலமாக உள்ளீர்களா? மாணவ கண்மணிகள் தங்களுடைய வழிபாட்டினை கூறிவிட்டீர்களா? நன்றி. நான் ஒரு நல்ல ஆசிரியர். நான் உங்களுக்கு தாயாகவும் தந்தையாகவும் இருந்து முறையான கல்வியை அன்புடன் போதிப்பேன். நான் ஒரு நல்ல ஆசிரியர். நான் உங்களுக்கு தாயாகவும் தந்தையாகவும் இருந்து முறையான கல்வியை அன்புடன் போதிப்பேன். நான் ஒரு நல்ல ஆசிரியர். நான் உங்களுக்கு தாயாகவும் தந்தையாகவும் இருந்து முறையான கல்வியை அன்புடன் போதிப்பேன். அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கங்கள். மாணவ கண்மணிகளை, நாம் நேற்று பார்த்த பாடப்பகுதியானது முதல் கல் என்பது. அதில் மூன்றாவது பகுதியை பற்றி பார்த்தோம். மருதன் ஊர் எல்லையை மிதித்த பொழுது எதிரில் பிரேம்குமார் வந்து கொண்டிருந்தான். பிரேம்குமார் தான் கிராமத்தின் முதல் பட்டதாரி. மன்றம் என்று வைத்துக்கொண்டு அது இதுவென்று சதா சர்வகாலமும் ஏதேனும் ஒரு செயலை செய்து கொண்டே இருப்பவன். நாம் நினைக்கின்ற காரியத்திற்கு இவன்தான் பொருத்தமானவன் என்று நினைத்து அவனை வழிமறைக்கின்றார். அனைத்தையும் சொல்லி முடிக்கின்றார் மருதன். ஆனால் மருதன் எதிர்பார்த்தபடி பிரேம்குமாரிடமிருந்து சற்றென்று எந்த பதிலும் வரவில்லை. சிறிது நேர யோசனைக்கு பிறகு மருதனை ஏறிட்டான். மருதனை, நீங்கள் சொல்கிற வேலையை செய்கிறதுக்குனே பிடபிள்யூடின்னு கவர்மெண்ட்டில் ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்குது. நாளை காலையில் அவங்கள பார்த்து ஒரு பெட்டிஷன் கொடுத்தீங்கன்னா அவங்க செஞ்சுட்டு போகிறாங்க என்று சொல்லிவிட்டான். நானே கூட நாளைக்கு இன்ஜினியரை பார்க்கலாம். ஆனால் எனக்கு 2-3 நாளைக்கு மூச்சு விட முடியாத வேலை. எங்கள் தலைவருக்கு பிறந்தநாள், அதுக்கு அன்னதானம் ரத்த தானம்னு நிறைய வேலை இருக்குது. உங்களுக்கே தெரியும், அவரோட ரசிகர் மன்றத்துக்கு நான் தான் தலைவர் அப்படின்னு. பிறந்தநாள் விழா முடிஞ்சதும் நீங்கள் சொல்கிற மாதிரி ஏதாவது செய்வோம், வரட்டுமானே என்று சொல்லிவிட்டு மருதனையினுடைய பதிலை எதிர்பார்க்காமல் அவன் போய்கொண்டிருந்தான். இதற்கு பிறகு மருதநாள் சும்மா இருக்க முடியவில்லை. ஊர்க்காரர்களிடம் ஒருத்தர் பாக்கி இல்லாமல் அனைவரிடமும் சொல்லி சொல்லி புலம்பினான். அத்தனை பேருமே அவன் சொன்னதை ஒப்புக்கொண்டார்கள். ஆனால் என் அதிசயமோ தெரியவில்லை, ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு வேலை இருந்தது. தன்னுடைய மனமும் உடலும் சோர்ந்து போய் வீடு திரும்பிய மருதனை அள்ளி பதட்டமாய் எதிர்கொள்கின்றாள். என்னது, ஏன் என்னமோ மாதிரி இருக்கீங்க, உடம்பு சரியில்லையா என்று அவனுடைய கழுத்து முகமெல்லாம் தொட்டு பார்க்கின்றாள். உடம்புக்கு ஒன்றுமில்லை, ஆனால் மனசில் தான் ஏதோ ஒரு குறை இருக்கின்றது என்று சொல்லிக்கொள்கின்றான். அதன் பிறகு அவள் கேட்காமலேயே அனைத்தையும் சொல்லிவிட்டு விட்டான். அவனை பார்த்து அல்லைக்கு அழுவதா சிரிப்பதா என்று தெரியவில்லை. நான் தெரியாமத்தான் கேட்கிறேன், நீ நெட்டு போட்டிருக்கிற எந்த நிலம் பாழ போடுதுன்னு இப்போ கன்னத்தில் கை வச்சுட்டு உட்காந்துருக்கிறேன். இந்த ஊரில் நமக்குன்னு ஒரு சக்கரக்குழி நிலம் கூட இல்லை. எந்த நிலம் எப்படி போனால் நமக்கு என்ன? இந்த ஊர் இல்லைன்னா இன்னொரு ஊர், வேலையை பார்ப்பியா என்று சொல்லிவிட்டு உள்ளே சென்று விட்டாள். இரவு முழுக்க அவனால் உறங்க முடியவில்லை. நீரில் தத்தளித்து கொண்டிருந்த நெல்பயிர் அனைத்தையும் என்னை காப்பாற்று என்று அவனை பார்த்து கெஞ்சிக் கொண்டிருந்தன. பொழுது புலருகின்ற தருணத்தில் மருதனை காணவில்லை. எங்கே சென்றார் என்று யோசித்தவளுக்கு ஒருவேளை அங்கே போயிருப்பாரோ என்று புரிதட்டியது. அங்கே சென்று பார்த்தால் அள்ளியினுடைய கணக்கு தப்பவில்லை. வடிவாய்க்காலில் இடுப்பளவு தண்ணீரில் தன்னந்தனியே நின்றிருந்தபடி காட்டாமணக்கு செடிகளை அறுத்து கொண்டிருந்தான் மருதன். அவளை அறியாமலேயே அள்ளியும் வாய்க்காலுக்குள் இறங்கிவிட்டாள். இருவரும் நம்மால் முடிந்ததை செய்வோம் என்று அங்கிருந்த செடிகளை அறுக்கத் தொடங்கினார்கள். அவர்களை பார்த்தபடியே சற்று தள்ளி வலை போட்டு கொண்டிருந்த மாரிமுத்து வலையை கரையில் மடக்கி போட்டுவிட்டு அவனும் வாய்க்காலுக்குள் இறங்கிவிட்டான் மருதனுக்கு ஜோடியாக. அவ்வழியை வில்வண்டியில் சென்று கொண்டிருந்த பெரியவர் காளியப்பனியினுடைய பார்வை வாய்க்காலுக்குள் சென்ற பொழுது மருதன், அள்ளி, மாரி மூவருமே மும்முரமாக செடிகளை அறுத்தபடி இருந்தனர். உடனே வண்டியிலிருந்து குதித்த பெரியவர், வண்டியை வீட்டுக்கு திருப்பிப்போ, எனக்கு இங்கே கொஞ்சம் மேலே இருக்கு என்றபடி அவரும் வாய்க்காலுக்குள் இறங்கிவிட்டார்.
இந்த செய்தியானது வண்டிக்காரன் மூலமாக ஊருக்குள் பரவியது. டீக்கடை மாரியம்மன் கோவிலடி என்று வெட்டிக்கதை பேசுபவர்கள் அனைவரும் உறுத்தல் தாங்காமல் ஒவ்வொருவராக முன்னும் பின்னுமாக வடிவாய்க்கால் நோக்கி நடக்கத் தொடங்கினார்கள். இந்த கதையினை பற்றித்தான் நாம் நேற்றைய பாடப்பகுதியில் கண்டறிந்தோம். மாணவ கண்மணிகளுக்கு நன்கு புரிந்திருக்கும் என எண்ணுகின்றேன். இன்று நாம் காண்பது நால்வகை பொருத்தங்கள் இலக்கண பகுதியானது. நால்வகை பாகுபாடு பற்றி பார்க்க இருக்கின்றோம். திணை பாகுபாடு, பால் பாகுபாடு, எண் பாகுபாடு, இடப்பாகுபாடு என்ற நால்வகை பாகுபாட்டை பற்றி பார்க்க இருக்கின்றோம். பாடப்பகுதிக்குள் செல்லலாமா மாணவர்களே? தங்களுடைய பாடப்புத்தகத்தில் பக்கம் எண் 38 எடுத்துக்கொள்ளுங்கள். எடுத்துக்கொண்டீர்களா? நன்றி. நால்வகை பொருத்தங்கள். ஒரு மொழியினுடைய எழுத்துக்களிலோ, சொல்லமைப்பிலோ அல்லது தொடரமைப்பிலோ, சொற்பொருள் அமைப்பிலோ காலப்போக்கில் பல மாற்றங்கள் என்பது ஏற்படும். ஒரு மொழியில் இருக்கக்கூடிய எழுத்துக்கள், அதனுடைய சொல், அதனுடைய தொடரின் அமைப்பு, அதனுடைய சொற்பொருளினுடைய அமைப்பு, இவற்றில் காலப்போக்கில் பல மாற்றங்கள் என்பதை ஏற்படும். தற்கால தமிழிலும் இவ்வகையான மாற்றங்கள் தொடர்ந்து நடைபெற்று கொண்டுதான் வருகின்றது. இந்த மாற்றங்களை எல்லாம் தழுவிக்கொள்கின்ற வகையில் காலத்திற்கேற்ற இலக்கணம் நமக்கு தேவைப்படுகின்றது. இவ்வாறு வருகின்ற மாற்றங்களை எல்லாமே ஏற்றுக்கொள்கின்ற வகையில் காலத்திற்கேற்ற இலக்கணம் நமக்கு தேவைப்படுகின்றது. மொழி வளர்ச்சியும் இலக்கணத்தின் தேவையும் ஒன்றுக்கொன்று மிக நெருக்கமான தொடர்புடையனவாக இருக்கின்றன. இவை இரண்டும், மொழியினுடைய வளர்ச்சியும் இலக்கணத்தின் தேவையும், இவை இரண்டுமே ஒன்றுக்கொன்று மிக நெருங்கிய தொடர்புடையனவாக இருக்கின்றன. திணை, பால், எண், இடம் இவை மொழியினுடைய அடிப்படை பண்புகள். இவை திணை, பால், எண், இடம் இவை நான்குமே மொழியினுடைய அடிப்படை பண்புகளாக இருக்கின்றன. இவைதான் சொற்றொடர் அமைப்பை விளங்கிக் கொள்வதற்கும் பயன்படுத்துவதற்கும் உதவக்கூடியவை. சொற்றொடரினுடைய அமைப்பை நாம் கேட்டு விளங்கிக் கொள்வதற்கும் அதனை பயன்படுத்துவதற்கும் உதவக்கூடியவை இந்த 4 அடிப்படை பண்புகள். தமிழ் மொழியில் பெயர்ச்சொற்களும் வினைச்சொற்களும் திணை, பால், எண் ஆகியவற்றை உணர்த்தக்கூடியவை. தமிழ் மொழியில் வரக்கூடிய பெயர்ச்சொல் ஒரு வினைச்சொல். ஒரு பெயர்ச்சொல் இருக்கின்றது என்றால் அது என்ன திணை, என்ன பால், என்ன எண் என்பதை உணர்த்தும். இப்போ யானைகள் என்று வருகின்றது என்றால் யானைகள், யானைகள் என்பது திணை. என்ன திணை? உயர்திணையா, அக்ரிணையா? அக்ரிணை. பால், ஐம்பால்களில் எந்த வகையை சார்ந்தது? பலவின்பால். எண், ஒருமையா பன்மையா? யானைகள் பன்மை. இவற்றை உணர்த்தக்கூடியவையாக இருக்கும். எழுவாய் உள்ள தொடர்களில் அதன் வினைமுற்று எழுவாயுடன் திணை, பால், எண், இடம் ஆகிய 4 வகை பொருத்தங்கள் உடையதாக அமைகின்றது. எழுவாய் இருக்கக்கூடிய தொடர்களில் அதனுடைய வினைமுற்றானது. இப்போ குமரன் படம் பார்த்தான் என்று இருக்கின்றது. குமரன் படம் பார்த்தான். இதில் வினைமுற்று எழுவாயுடன் திணை, பால், எண், இடம் ஆகிய 4 வகை பொருத்தங்கள் உடையதாக இருக்கும். குமரன் படம் பார்த்தான். பார்த்தான் என்ன திணை? உயர்திணை. பால், என்ன பால் வகையை சார்ந்தது? குமரன், ஆண்பால். எண், ஒருமையா பன்மையா? ஒருமை. இடம், குமரன் அவன். அப்போ என்னது? படர்க்கை. இந்த 4 வகை பொருத்தங்களும் உடையதாக அமையக்கூடியது எழுவாயோடு இருக்கக்கூடிய தொடர்கள். பெரும்பாலான தொடர்களில் எழுவாயை வைத்து கொண்டுதான் வினைமுற்றினுடைய திணை, பால், எண் இவற்றை நாம் சொல்லிவிட முடியும். எழுவாயை வைத்து கொண்டுதான்
வினைமுற்றினுடைய திணை, பால், எண் இவற்றை நாம் சொல்ல முடியும். உதாரணத்திற்கு முருகன் உலகம் சென்றான் என்று இருக்கின்றதென்றால், முருகன் என்பது எழுவாய். அந்த எழுவாயை வைத்துதான் அது என்ன திணை, என்ன பால், என்ன எண் என்பவற்றை நாம் கண்டுபிடிக்க முடியும். இப்போ வினைமுற்று சென்றான் என்று இருக்கின்றது. திணை என்ன திணை? உயர்திணை. முருகன். பால் முருகன் ஆண் பால். எண் முருகன் ஒருமை. இவற்றை உணர்த்தக்கூடியது. மேலும் இந்த எழுவாய் தான் பெற வேண்டிய வினைமுற்றை உயர்திணை, ஆண்பால், ஒருமை, படர்க்கை என பொருத்தமுடன் அமையுமாறு வேண்டி நிற்கின்றது. சென்றான் என்பது உயர்திணை, ஆண்பால், ஒருமை, படர்க்கை, வினைமுற்று என்று நாம் சொல்கின்றோம். இதன் மூலமாக எழுவாய்க்கும் பயனிலைக்கும் ஒரு நெருங்கிய இயைபு, ஒரு தொடர்பு இருக்கின்றது என்பதை அறிய முடிகின்றது. எவற்றிற்கு? எழுவாய்க்கும் பயனிலைக்கும் மிக நெருக்கமான ஒரு தொடர்பு இருக்கின்றது என்பதை இதன் வாயிலாக நாம் அறிந்து கொள்ளுகின்றோம். புரிந்ததா மாணவர்களே? நன்றி. திணை பாகுபாடு. உலக மொழிகள் அனைத்திலும் பெயர்ச்சொற்கள்தான் மிகுதியாக இருக்கின்றது. உலகில் பல மொழிகள் பேசப்பட்டு வருகின்றது. அத்தகைய மொழிகளுள் பெயர்ச்சொற்கள்தான் மிகுதியாக இருக்கின்றன. பெயர்ச்சொற்களை திணையினுடைய அடிப்படையில் உயர்திணை பெயர், அஃறிணை பெயர் என்று 2 வகையாக பிரிக்கின்றார்கள். பெயர்ச்சொற்களை திணை அடிப்படையில், அது எந்த திணை வகையை சார்ந்தது என்பதனுடைய அடிப்படையில் உயர்திணை பெயர், அஃறிணை பெயர் என்று 2 வகைகளாக பிரிக்கின்றார்கள். இப்படி பாகுபடுத்தக்கூடிய முறையானது எல்லா மொழிகளிலும் ஒரே மாதிரியாக இருப்பது இல்லை. உயர்திணை, அஃறிணை என்ற பாகுபாடு எல்லா மொழிகளிலும் ஒரே மாதிரியாக இருப்பது இல்லை. ஒரு சில வழிமுறைகளை பின்பற்றி அவை மாற்றி அமைக்கப்படுகின்றது. தமிழில் பொருட்குறிப்பை அடிப்படையாக கொண்டுதான் இருதிணை பாகுபாடு என்பதை அமைந்திருக்கின்றது. அது எந்த பொருளை சுட்டிக்காட்டுகின்றது, எந்த பொருளை சுட்டிக்காட்டுகின்றது என்பதனுடைய அடிப்படையில்தான் அது உயர்திணையா அஃறிணையா என்ற பாகுபாட்டை நாம் அறிந்து கொள்ளலாம் என்று இலக்கண நூல்களில் குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. தொல்காப்பியர் தன்னுடைய தொல்காப்பிய நூற்பாவில் உயர்திணை என்மனார் மக்கட்சுட்டே, அஃறிணை என்மனார் அவரள பிறவே என்று சொல்கின்றார். உயர்திணை என்மனார் மக்கட்சுட்டே, அஃறிணை என்மனார் அவரள பிறவே. உயர்திணை, உயர்திணை என்பது மக்கட்சுட்டே, மக்களை குறிக்கும். உயர்திணை என்பது மக்களை மட்டும் குறிக்கக்கூடியது. அஃறிணை என்பது அவரள பிறவி. அப்போ அஃறிணை என்பது அவரை தவிர்த்து, மக்களை தவிர்த்து இருக்கக்கூடிய மற்ற அனைத்தையும் குறிக்கக்கூடியது அஃறிணை என்பது. இதனை தொல்காப்பிய நூற்பாவானது குறிப்பிடுகின்றது. இப்போ மக்கள் என்று சுட்டப்படுவது உயர்திணை, அவர் அல்லாத பிற என்று சொல்வது அஃறிணை என்று சொல்கின்றது. இந்த வகையான பாகுபாடு ஆங்கிலம் முதலிய பிற மொழிகளில் இல்லை. உயர்திணை அஃறிணை என்ற பாகுபாடானது வேறு மொழிகளில் இல்லை. அதேபோன்று இன்றைய தமிழில், இப்பொழுது இருக்கக்கூடிய தமிழில் யார், எது, இது போன்ற வினைச்சொற்களை, இந்த வினாச்சொற்களை பயனிலையாக அமைத்து திணை வேறுபாடு என்பது அமைகின்றது. யார், எது என்பன போன்ற வினாச்சொற்களை வைத்தே அது எந்த திணை என்பதை நாம் அறிந்து கொள்ளலாம். உயர்திணையா அஃறிணையா என்பது. இப்போ அங்கே நடப்பது யார், அங்கே நடப்பது யார், இதனை வைத்தே நாம் கண்டுபிடிக்கலாம். யார் என்று வந்தால் அது உயர்திணையை குறிக்கும். அதுவே அங்கே நடப்பது எது, அங்கே நடப்பது எது,
அப்போ எது என்ற வினா பயனிலையை வைத்து அது அக்ரிணை என்று நாம் அறிந்து கொள்ளலாம். அப்போ இன்றைய காலகட்டத்தில் யார், எது என்பன போன்று இருக்கக்கூடிய வினாச்சொற்களை வைத்தே அது எந்த திணையை சார்ந்தது, உயர்திணையா அக்ரிணையா என்பதை நம்மால் எளிதாக அறிந்து கொள்ள முடிகின்றது. அதே போன்று இரு திணைகளுக்கும் பொதுவாக வரக்கூடிய பெயர்கள் இருக்கின்றன. உயர்திணைக்கும் வரும், அக்ரிணைக்கும் வரும். அப்படி இரண்டு திணைகளுக்கும் பொதுவாக வரக்கூடிய பெயர்கள் குழந்தை, கதிரவன் போன்ற பெயர்கள். குழந்தை சிரித்தான், அது உயர்திணை. இதை குழந்தை சிரித்தது என்று வரும்பொழுது அக்ரிணையை குறிப்பதாகவும் இருக்கும். கதிரவன் உதித்தான், நாம் பேச்சு வழக்கில் சொல்கிறோம், கதிரவன் உதித்தான். அப்போ அது என்னது? உயர்திணையை குறிக்கும். கதிரவன் உதித்தது என்று வரும்பொழுது அது அக்ரிணையை குறிப்பதாக இருக்கும். பேச்சு வழக்கில் பெரும்பாலும் அக்ரிணை முடிவை பெற்று வருவதுதான் பெருவழக்காக இருக்கின்றது. அம்மா எங்கே போச்சுன்னு தெரியல, வீட்டுக்கு வருகின்றார்கள் என்றால் கிராமப்புறங்களில் அந்த பேச்சு வழக்கு இருக்கும். வீட்டுக்கு அப்பா வரும் பொழுது வீட்டில் அம்மா இல்லைன்னா வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தையிடம் கேட்பார், அம்மா எங்கே போனாங்க அப்படின்னு. உடனே குழந்தை சொல்லும், அம்மா எங்கே போச்சுன்னு தெரியல அப்படின்னு. அப்போ என்ன வரணும்? அம்மா எங்கே சென்றார்கள் என்று தெரியவில்லை அப்படின்னு சொல்லணும். ஆனால் அம்மா எங்கே போச்சுன்னு தெரியல. அப்போ அது என்னது? அக்ரிணை முடிவை பெற்று இருக்கின்றது. ஆக பேச்சு வழக்கில் வரும்பொழுது, எழுத்து வழக்கில் அல்ல, பேச்சு வழக்கில் வரும்பொழுது உயர்திணை பெயராக இருந்தாலும் அது அக்ரிணை வினைமுற்றை பெற்றுத்தான் வருகின்றது. புரிந்ததா? இதுதான் திணை பாகுபாடு என்பது. நன்றி. பால் பாகுபாடு. தமிழில் பால் பகுப்பு இலக்கண அடிப்படையில்தான் அமைந்திருக்கின்றது. தமிழில் பார்க்கும் பொழுது பால் பகுப்பு என்பது இலக்கண அடிப்படையில்தான் அமைந்திருக்கின்றது. தன்மை, முன்னிலை இந்த இடத்தை தவிர தமிழில் உள்ள பெயர்கள் படர்க்கை இடத்தில்தான் வரும். அதேபோன்று பயனிலை விகுதிகளாக இருக்கக்கூடிய ஆண், ஆள், ஆர், அது, அன் முதலியவை அனைத்துமே எந்த பால் என்ற பால் பகுப்பை காட்டுவதாக இருக்கும். ஆண் என்பது ஆண்பாலும், ஆள் என்பது பெண்பாலும், ஆர் என்பது பலர்பாலும், அது என்பது ஒன்றன்பாலும், அன் என்பது பலவின்பாலும் சுட்டி காட்டுவதாக இருக்கின்றது. பழந்தமிழில் ஐம்பால்களுள் பலர்பால் சொல் பன்மையிலும் உயர்வு கருதி சில சமயங்களில் ஒருமையிலும் வந்திருக்கின்றது. பழந்தமிழகத்தில் ஐம்பால் சொற்களுள் ஆண்பால், பெண்பால், பலர்பால், ஒன்றன்பால், பலவின்பால் என்ற ஐம்பால் சொற்களுள் பலர்பால் சொல், பலர்பாலுக்குரிய சொல்லானது பன்மையிலும் வந்திருக்கின்றது, சில சமயங்களில் ஒருமையிலும் வந்திருக்கின்றது. இப்போ மாணவர் வந்தனர், இது பன்மை. மாணவர் வந்தனர், மாணவர் மாணவர்கள், வந்தனர் வந்தார்கள், இது பன்மை. அதேபோன்று ஆசிரியர் வந்தார், ஆசிரியர் வந்தார், அது ஒருமை. மாணவர் வந்தனர் என்பது பன்மை, மாணவர்கள் வந்தார்கள் என்பது. அதே ஆசிரியர் வந்தார் என்பது ஆசிரியர் வந்தார், அவ்வளோதான். ஆனால் அது எதில் வருகின்றது? ஒருமையில் வருகின்றது. இது பலர்பால் சொல். பலர்பால் சொல்லானது பன்மையிலும் சில இடங்களில் ஒருமையிலும் வரும். இன்றைய காலகட்டத்தில் இருக்கக்கூடிய தமிழில் பலர்பாலை உணர்த்தக்கூடிய சொல்லானது பன்மை பொருளை உணர்த்தாமல் ஒருமை பொருளை மட்டும்தான் உணர்த்துகின்றது. இன்றைய காலகட்டத்தில் பலர்பாலை உணர்த்தக்கூடிய சொல்லானது பன்மை பொருளை உணர்த்தாமல் ஒருமை பொருளை மட்டும்தான் உணர்த்தும். ஏனென்றால் பன்மை பொருளை உணர்த்துவதற்கு கள் என்ற விகுதியானது உதவுகின்றது. அவர் வந்தார், அவர் வந்தார்,
ஒருமை. இதே அவர்கள் வந்தார்கள் என்று வந்தால் அது பன்மை. அப்போ கள் என்ற அந்த விகுதியானது பன்மை பொருளை உணர்த்துவதற்காக அமைந்திருக்கின்றது. அவர் வந்தார் என்றால் அது என்னது? ஒருமை. அதே அவர்கள் என்று வரும்பொழுது பன்மையாக மாறுகின்றது. தமிழில் உயர்தனியில் ஆண்பாலுக்கும் பெண்பாலுக்கும் உரிய பொதுப்பெயர்கள் இருக்கின்றது. தமிழ் மொழியில் பார்க்கும் பொழுது உயர்தனியில் ஆண்பாலுக்கும் அதே பெயர்தான், பெண்பாலுக்கும் அதே பெயர்தான். இரண்டு பால்வகைக்கும் உரியதாக இருக்கக்கூடிய பொதுப்பெயர்கள் தமிழில் இருக்கின்றன. இப்பெயர்களானது தொடர்களில் வரும்பொழுது அது எந்த வினைமுற்றை பெற்றிருக்கின்றது, அந்த வினைமுற்றை பொறுத்து தான் அது ஆண்பாலா பெண்பாலா என்பதை நம்மால் அறிய முடியும். இப்போ உதாரணத்திற்கு தங்கமணி என்பது தங்கமணி இந்த பெயர், இது ஆண்பாலா பெண்பாலா என்று எப்படி அறிவது? தங்கமணி பாடினான் என்று வந்தால் அது ஆண்பால். அதே தங்கமணி பாடினாள் என்று வந்தால் அது பெண்பால். அதேபோல் ரமணி, இதுவும் ஆண்பாலையும் குறிக்கும் பெண்பாலையும் குறிக்கும். இப்படி இரண்டு பால் வகைக்கும் உரியதாக இருக்கக்கூடிய பொதுப்பெயர்கள் தமிழில் இருக்கின்றன. அது எந்த பால் வகையை சார்ந்தது என்பதை அது பெறுகின்ற வினைமுற்றை பொறுத்துதான் நாம் அறிய முடியும், அது ஆண்பாலா அல்லது பெண்பாலா என்பது. அதேபோல் ஸ்ரீநிதி, இது ஆண்பாலிலும் இருக்கின்றது பெண்பாலிலும் இருக்கின்றது. பால் காட்டக்கூடிய விகுதிகள் இன்றியும் உயர்திணை பெயர் சொற்கள் தத்தம் பால் உணர்த்தும். பால் காட்டக்கூடிய விகுதிகள் அன், ஆள், ஆர் என்ற அந்த விகுதிகள் இடம்பெறாமலும் உயர்திணையில் இருக்கக்கூடிய பெயர் சொற்கள் எந்த பால் வகையை சார்ந்தன என்பதை நம்மால் உணர முடியும். தம்பி, இது ஆண்பால். தங்கை, அது பெண்பால். அம்மா, பெண்பால். அப்பா, ஆண்பால். தந்தை, ஆண்பால். தாய், பெண்பால். அந்த விகுதிகள் ஆள், ஆர், ஆண் என்ற விகுதிகள் இல்லாமலும் உயர்திணை பெயர்களானது தாங்கள் எந்த பால் வகையை சார்ந்தது என்பதை உணர்த்தக்கூடியவையாக இருக்கும். அதேபோன்ற அக்ரிணை எழுவாயில் ஆண் பெண் என்ற பகுப்பு முறை மரபில் இருந்தாலும் வினைமுற்றில் அவற்றை வேறுபடுத்தி காட்டக்கூடிய அந்த பால் காட்டக்கூடிய விகுதிகள் இருக்காது. அக்ரிணை எழுவாயில் ஆண் பெண் என்ற பகுப்பு முறை இருந்தாலும் அவற்றை வேறுபடுத்தி காட்டக்கூடிய அந்த பால் காட்டும் விகுதிகள் இடம்பெறுவதில்லை. ஒருமை பன்மை என்ற அடிப்படையில்தான் ஒன்றன் பால் பலவின் பால் என்பன அறியப்படுகின்றது. இப்போ காளை விழுதது என்றால் காளை காளை என்பது எது? ஆண்பாலை குறிக்கின்றது. பசு பால் தந்தது, பசு என்பது பெண்பாலை குறிக்கின்றது. அங்கே பால் காட்டக்கூடிய விகுதிகள் இடம்பெறுகின்றனவா? இல்லை. அவை இடம்பெறாமல் ஒன்றன் பால் என்ற விகுதியை பெற்று அவை முடிகின்றன. அதேபோன்று இன்றைய காலகட்டத்தில் அக்ரிணை எழுவாயிலும் மாற்றம் பெற்றிருக்கின்றது. மாட்டினங்களில் பெண்பாலை குறிக்க பசுமாடு என்றும் ஆண்பாலை குறிக்க காளை மாடு என்றும் சொற்கள் வழங்கப்படுகின்றது. அதேபோன்று பிற விலங்குகளை குறிக்கிடும் பொழுது ஆண் குரங்கு, பெண் குரங்கு, ஆண் சிங்கம், பெண் சிங்கம் என்று தான் நாம் சொல்கின்றோம். ஆனால் மாட்டை குறிக்கும் பொழுது மட்டும் பசுமாடு, காளை மாடு என்று சிறப்பித்து நாம் சொல்கின்றோம். மற்ற விலங்குகளுக்கு பொது பெயரோடு சேர்த்து ஆண் பெண் என்ற பெயரையும் அந்த பால் காட்டக்கூடிய பெயர்கள் முன் சேர்த்து வழங்கப்படுகின்றது. ஆண் சிங்கம், பெண் சிங்கம், ஆண் குரங்கு, பெண் குரங்கு என்று அவற்றை நாம் அழைக்கின்றோம். புரிந்ததா? நன்றி. எண் பாகுபாடு. இன்றைய காலகட்ட தமிழில் உயர்திணை பன்மை பெயர்கள் பன்மை என்ற விகுதியை பெற்றுதான் வருகின்றது. உயர்திணை பன்மை பெயர்கள் பன்மைக்குரிய விகுதியை பெற்றுதான் வருகின்றன. 2 மனிதர்கள். எத்தனை மனிதர்கள் சென்றார்கள்? 2 மனிதர்கள். அப்போ 2 என்பது பன்மை, மனிதர்கள் பன்மை. 2 மனிதர் என்று வராது.
அதேபோன்று அக்ரிணை பன்மை பெயர்கள் பன்மை விகுதி இடம்பெற வேண்டும் என்ற கட்டாயம் இல்லை. உதாரணத்திற்கு 10 தேங்காய் என்று இருக்கின்றது. 10 என்பது பன்மை. அப்போ 10 என்ற பன்மை பெயர் அங்கே வரும் பொழுது தேங்காய் என்று வராமல் தேங்காய்கள் என்று தான் வர வேண்டும். ஆனால் அவ்வாறு நாம் எழுதுவதில்லை. 10 தேங்காய் அப்படி தான் நாம் எழுதுகின்றோம். இப்படித்தானே எழுதுகின்றோம். கடைக்கு சென்று பொருள்களை வாங்கும் பொழுது பன்மையில் நாம் சொல்லி வாங்குவதில்லை. 2 தேங்காய் கொடுங்க, 2 எலுமிச்சம்பழம் கொடுங்க, 4 முட்டை கொடுங்க அப்படின்னு தான் நம்ம கேட்குறோம். 2 தேங்காய்கள் கொடுங்கள், 4 எலுமிச்சம்பழங்கள் கொடுங்கள், 4 முட்டைகள் கொடுங்கள் அப்படின்னா நம்ம கேட்குறோம் இல்லையே. அக்ரிணியில் வரும் பொழுது அங்கே பன்மை பெயர் இடம்பெற வேண்டும் என்ற கட்டாயம் இல்லை. அவ்வாறு நாம் எழுதுவதும் இல்லை. அதேபோல் அக்ரிணை பன்மைக்கென்று தனி வினைமுற்றுகள் கிடையாது. ஒருமை பன்மை என்ற வேறுபாடானது எழுவாயில்தான் வெளிப்படுகின்றது. அதனுடைய வினைமுற்றுகளில் வருவது இல்லை. இப்போ குமரன் வந்தான், மாணவன் படித்தான் அப்படின்னு வரும் பொழுது மாணவன் ஒருமை, படித்தான் அதுவும் ஒருமையில் தான் வருகின்றது. மாணவர்கள் படித்தார்கள் என்று வரும் பொழுது மாணவர்கள் ஒருமையா பன்மை, படித்தார்கள் பன்மையில் வருகின்றது. அதே அக்ரிணியில் வரும் பொழுது ஒரு மரம் வீழ்ந்தது, ஒரு மரம் வீழ்ந்தது, ஒரு மரம் என்னது ஒருமை, வீழ்ந்தது ஒருமை. அதே 10 மரம் வீழ்ந்தது, 10 மரம் வீழ்ந்தது. அங்கே 10 என்பது பன்மை, ஆனால் வீழ்ந்தது என்பது எதுதான் விகுதி ஒன்று தான், அதனுடைய வினைமுற்று ஒன்று தான். அந்த வினைமுற்றை வைத்து அது ஒருமையா பன்மையா என்பதை நாம் கண்டறிய முடியாது. இப்போ எதை வைத்து தான் ஒருமை பன்மை வேறுபாட்டை நாம் அறிய முடியும்? எழுவாயில்தான் அதற்குரிய வேறுபாடானது இருக்கின்றது. ஒரு மரம் என்றால் அது ஒருமை, 10 மரம் என்று வந்தால் அது பன்மை என்று அதனை வைத்துதான் நாம் அதனுடைய வேறுபாட்டை அறிய முடியும். அதேபோல் தற்கால தமிழில் பேச்சிலும் எழுத்திலும் காணப்படுகின்ற ஒருமை பன்மை பற்றிய குழப்பங்களுள் ஒன்று ஒவ்வொரு என்ற சொல். ஒவ்வொரு என்ற சொல் பல இடங்களில் வருகின்றது. ஒவ்வொரு வீடுகளிலும் நூலகம் இருக்கின்றது. ஒவ்வொரு வீடுகளிலும் நூலகம் இருக்கின்றது. அதேபோன்று ஒவ்வொரு வீட்டிலும் நூலகம் இருக்கின்றது. ஒவ்வொரு வீடுகளிலும் நூலகம் இருக்கின்றது. ஒவ்வொரு வீட்டிலும் நூலகம் இருக்கின்றது. ஒவ்வொரு பள்ளியும் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு விழிப்புணர்வை ஏற்படுத்தி வருகிறது. அப்போ ஒவ்வொரு என்பது ஒருமையா பன்மையா? அது ஒருமை. ஒவ்வொரு என்பது என்னதான்? ஒருமை. அது ஒரு ஒருமை சொல் தான். இப்போது ஒவ்வொரு வீடுகளிலும் என்று வரும் பொழுது ஒவ்வொரு வீட்டிலும் அது ஒருமைத்தான் குறிக்கின்றது, பன்மையை குறிக்கவில்லை. புரிந்ததா மாணவர்களே? நன்றி. இடப்பாகுபாடு. இடம் என்பது தன்மை, முன்னிலை, படர்க்கை என்ற 3 வகைகளை பெற்றிருக்கின்றது. தன்மை, முன்னிலை, படர்க்கை. பெயர்ச்சொற்களில் இடப்பாகுபாடு என்பது வெளிப்படாது. பெயர்ச்சொற்களில் தன்மையா முன்னிலையா படர்க்கையா என்ற பாகுபாடு வெளிப்படாது. அவன், அவள், அவர், அது இவை அனைத்துமே பதிலீடு பெயர்களிலும் வினைமுற்றுகளிலும் வெளிப்படுபவை. என்ற சொற்கள் அவன், அவள், அவர், அது, அவை இந்த சொற்களானது பதிலீடு பெயர்களிலும் வினைமுற்றுகளிலும் வெளிப்படுபவை. பேசுபவன், முன்னிருந்து கேட்பவன், பேசப்படுபவன் அல்லது பேசப்படும் பொருள் ஆகிய 3ம் தான் தன்மை, முன்னிலை, படர்க்கை என்று அழைக்கப்படுகின்றது. பேசுபவன் தன்மை, முன்னிருந்து கேட்பவன் முன்னிலை, பேசப்படுபவன் படர்க்கை என்றவை அழைக்கப்படுகின்றன. தமிழில் தன்மையிலோ முன்னிலையிலோ ஒருமை பன்மை பாகுபாடு உண்டே தவிர ஆண்பால் பெண்பால் என்ற பாகுபாடு இல்லை.
தன்மையில் பார்க்கும் பொழுது தன்மை ஒருமை, தன்மை பன்மை என்று தான் நாம் சொல்வேமே தவிர அங்கே ஆணா பெண்ணா என்ற பாகுபாடு இல்லை. உதாரணத்திற்கு, நான் புத்தகம் கொடுத்தேன், நான் புத்தகம் கொடுத்தேன். இப்போ நான் என்பது ஒருமையா பன்மையா? ஒருமை. அந்த பாகுபாடு மட்டும்தான் நாம் அறிய முடியும். அது ஆண்பாலா பெண்பாலா என்று நாம் சொல்ல முடியுமா? நான் புத்தகம் கொடுத்தேன், அது ஆண்பாலாகவும் இருக்கலாம், பெண்பாலாகவும் இருக்கலாம். ஆக இந்த சொற்றொடரை வைத்து ஒருமை என்று தான் நாம் சொல்ல முடியுமே தவிர ஆணா பெண்ணா என்ற பால் பாகுபாட்டை நம்மால் கூற முடியாது. அதே போல தான் முன்னிலையிலும் அந்த பால் பாகுபாட்டை நம்மால் அறிய முடியாது. நீ எங்கு சென்றாய், நீ எங்கு சென்றாய் அல்லது நீங்கள் எங்கு சென்றீர்கள் என்று வருகின்றதென்றால் அது ஒருமையா பன்மையா என்று தான் நம்மால் அறிய முடியுமே தவிர அது ஆண்பாலா பெண்பாலா என்று நம்மால் சொல்ல முடியுமா? முடியாது. தன்மை பன்மையில் உளப்பாட்டு தன்மை பன்மை, உளப்படுத்தா தன்மை பன்மை என்று இரண்டு வகை இருக்கின்றது. தன்மை பன்மையில் உளப்பாட்டு தன்மை பன்மை, உளப்படுத்தா தன்மை பன்மை என்ற இரு வகை இருக்கின்றது. அதாவது உளப்பாட்டு தன்மை பன்மை என்பது பேசுபவர் தன்மையானது முன்னிலையாரையும் தன்னோடு சேர்த்து கொண்டு பேசுவது உளப்பாட்டு தன்மை பன்மை. அதாவது முன்னிலையாரையும் தன்னோடு சேர்த்து பேசுவது உளப்பாட்டு தன்மை பன்மை. உதாரணத்திற்கு, நாம் முயற்சி செய்வோம், நாம் முயற்சி செய்வோம். நாம் என்பது தன்மையும் குறிக்கும், முன்னிலையில் உள்ள அனைவரையும் குறிக்கக்கூடியது நாம் என்பது. அதை உளப்படுத்தா தன்மை பன்மை என்பது முன்னிலையாரை தவிர்த்து தன்மை பன்மையில் பேசுவது. நாங்கள் முயற்சி செய்வோம், நாங்கள் முயற்சி செய்வோம். அப்போ நாங்கள் என்பது என்ன வருகின்றது? முன்னிலையாரை தவிர்த்து தன்மை பன்மையில் பேசுகின்றது. ஆக உளப்பாட்டு தன்மை பன்மை என்பது முன்னிலையாரையும் சேர்த்து கொள்வது. உளப்படுத்தா தன்மை பன்மை என்பது முன்னிலையாரை தவிர்த்து தன்மை பன்மையில் உள்ளவர்களை மட்டும் இணைத்து கொள்வது உளப்படுத்தா தன்மை பன்மை என்பது. புரிந்ததா மாணவர்களே? நாம் தமிழ் மொழியை பல்வேறு நிலைகளில் பல்வேறு நோக்கில் பயன்படுத்துகின்றோம். பல நிலைகளில் பல நோக்கத்தில் நாம் பயன்படுத்துகின்றோம். பழையனவற்றை தவிர்ப்பதற்கும் புதியனவற்றை ஏற்பதற்கும் நாம் தயங்கியதே இல்லை. கால ஓட்டத்தில் இலக்கணங்களும் இலக்கண கூறுகளும் தம்மை தாமே புதுப்பித்து கொண்டிருக்கின்றன. அதற்கேற்றவாறு நாமும் அவற்றை பயன்படுத்தி இன்புற வேண்டும். புரிந்ததா மாணவர்களே? இப்போ இடப்பாகுபாடு என்பது ஓரளவு நமக்கு புரிந்திருக்கும் என எண்ணுகின்றேன். இடப்பாகுபாடு என்பதில் தன்மை முன்னிலை படர்க்கை. இதில் தன்மை முன்னிலையாக இரண்டிலும் ஒருமை பன்மையா என்பதை அறிய முடியுமே தவிர ஆணா பெண்ணா என்பதை அறிய முடியாது. அதேபோன்று தன்மையில் உளப்பாட்டு தன்மை பன்மை, உளப்படுத்தா தன்மை பன்மை என்று இரு வகைகள் இருக்கின்றது. தன்மையும் முன்னிலையாரையும் சேர்த்து கொண்டு பேசுவது உளப்பாட்டு தன்மை பன்மை. முன்னிலையாரை தவிர்த்து தன்மை பன்மையில் பேசுவது உளப்படுத்தா தன்மை பன்மை என்பது. புரிந்ததா? நன்றி. மாணவ கண்மணிகளே, இதுகாரும் நாம் கண்டறிந்தது 4 வகை பொருத்தங்களை பற்றி பார்த்தோம். திணை, பால், எண், இடம் இவை மொழியினுடைய அடிப்படை பண்புகள். இவைதான் சொற்றொடர் அமைப்பை விளங்கிக் கொள்வதற்கும் பயன்படுத்துவதற்கும் உதவக்கூடியவை. உலக மொழிகள் அனைத்திலும் பெயர்ச்சொற்கள் மிகுதி. அந்த பெயர்ச்சொற்களை திணை அடிப்படையில் உயர்திணை பெயர், அஃறிணை பெயர் என்று 2 வகையாக பிரிக்கின்றார்கள். யார், எது போன்ற வினாச்சொற்களை பயனளியாக அமைத்து திணை வேறுபாடு என்பது அறியப்படுகின்றது. அதேபோன்று 2 திணைகளுக்கும் பொதுவாக வரக்கூடிய பெயர்களும் தமிழில் இருக்கின்றன.
பேச்சு வழக்கில் வரும்பொழுது உயர்திணை பெயரானது அஃறிணை முடிவை பெற்றும் வருவது பெருவழக்காக இருக்கின்றது. பால் பாகுபாடு. தமிழில் பால் பாகுபாடு என்பது இலக்கண அடிப்படையில் அமைந்தவை. தன்மை முன்னிலை இடத்தை தவிர தமிழில் உள்ள பெயர்கள் படர்க்கை இடத்திலும் வரும். ஐம்பால்களுள் பலர்பால் சொல் பன்மையிலும் உயர்வுகிறது, சில வேளைகளில் ஒருமையிலும் வந்திருக்கின்றன. பன்மை பொருளை உணர்த்துவதற்கு கள் என்ற விகுதியானது உதவுகின்றது. ஆண்பால் பெண்பால் ஆகிய இரண்டிற்கும் உரிய பொதுப்பெயர்களும் தமிழில் இருக்கின்றன. அது வினைமுற்றை பொறுத்துதான் எந்த பால் வகையை சார்ந்தது என்பதை அறிய முடியும். அதேபோன்று பால் காட்டக்கூடிய விகுதிகள் இல்லாமல் உயர்திணை பெயர் சொற்கள் தங்களுடைய பால் வகையை உணர்த்தக்கூடியவையாகவும் இருக்கின்றன. எண் பாகுபாடு. உயர்திணை பன்மை பெயர்கள் பன்மை விகுதியை பெற்று வருபவை. அதேபோல் அஃறிணை பன்மை பெயர்களானது பன்மை விகுதி பெற வேண்டும் என்ற கட்டாயமில்லை அவற்றிற்கு. அஃறிணை பன்மைக்கென்று தனி வினைமுற்றுகள் இல்லை. ஒருமை பன்மை என்ற வேறுபாடானது எழுவாயில்தான் இருக்கின்றதே தவிர வினைமுற்றுகளில் அந்த வேறுபாடு என்பது இல்லை. வினைமுற்றானது ஒன்றாகத்தான் அமைந்திருக்கின்றது. இடப்பாகுபாடு. தன்மை முன்னிலை படர்க்கை என்று 3 வகையாக இருக்கின்றது. பெயர் சொற்களில் இடப்பாகுபாடு என்பது வராது. அவை பதிலீடு பெயர்களிலும் வினைமுற்றுகளிலும் வெளிப்படும். தமிழில் தன்மையிலோ முன்னிலையிலோ ஒருமை பன்மை என்ற பாகுபாடு இருக்கின்றதே தவிர ஆண்பால் பெண்பால் என்ற பாகுபாடு கிடையாது. இவை படர்க்கையில் மட்டும்தான் ஆண்பால் பெண்பால் என்ற பாகுபாடு இருக்கின்றது. அதேபோன்று தன்மை பன்மையில் உளப்பாட்டு தன்மை பன்மை, உளப்படுத்தா தன்மை பன்மை என்று 2 வகை இருக்கின்றது. தன்மை முன்னிலையாரையும் தன்னோடு சேர்த்து கொண்டு பேசுவது உளப்பாட்டு தன்மை பன்மை. முன்னிலையாரை தவிர்த்து தன்மை பன்மையில் பேசுவது உளப்படுத்தா தன்மை பன்மை என்பது. இவற்றை பற்றித்தான் இன்றைய பாடப்பகுதியில் கண்டறிந்தோம். மாணவ கண்மணிகளுக்கு நன்கு புரிந்திருக்கும் என எண்ணுகின்றேன். அடுத்து நாம் காண்பது பாடப்புத்தகம் படித்தல். பாடப்புத்தகம் படித்தல் பக்கம் எண் 38 மற்றும் 39. பக்கம் எண் 38இல் 4 வகை பொருத்தங்கள் என்று ஆரம்பித்து பக்கம் எண் 39இல் எண் பாகுபாடு வரைக்கும் மாணவ கண்மணிகள் பாடப்புத்தகம் படித்தலாக எடுத்துக்கொண்டு எழுந்து நின்று உறக்கப் படியுங்கள். தங்களுடைய படித்தல் பயிற்சியினை சற்று மேம்படுத்திக் கொள்ளுங்கள். அடுத்து நாம் காண்பது வீட்டுப்பாடம். வீட்டுப்பாடம் பக்கம் எண் 41இல் இலக்கண தேர்ச்சிகோள் என்பதில் 5வது மற்றும் 6வது வினா. மொழியின் சொற்றொடரமைப்பை விளங்கிக் கொள்வதற்கும் பயன்படுத்துவதற்கும் உதவுவன எவை? உயர்திணை பன்மை பெயர்கள் பன்மை விகுதி பெற்று வருமாறு 2 தொடர்களை எழுதுக என்று. இந்த இரண்டிற்குமான விடை தங்களுடைய கோணா தமிழ் உரையில் பக்கம் எண் 63இல் இடம்பெற்றுள்ளது. பக்கம் எண் 63இல் 5வது வினா. மொழியின் சொற்றொடரமைப்பை விளங்கிக் கொள்வதற்கும் பயன்படுத்துவதற்கும் உதவுவன எவை? மொழியின் சொற்றொடரமைப்பை விளங்கிக் கொள்வதற்கும் பயன்படுத்துவதற்கும் உதவுவன திணை, பால், எண், இடம் ஆகும். உயர்திணை பன்மை பெயர் பன்மை விகுதி பெற்று வருமாறு 2 தொடர்களை எழுதுக. நண்பர் உண்டனர் அர், நண்பர் உண்ப பா. இந்த 2 வினாக்கள் தான் வீட்டுப்பாடம். இந்த 2 வினாக்களையும் ஒரு முறை எழுதி பலமுறை படித்து கொள்ளுங்கள். தங்களுடைய கையெழுத்து பயிற்சியையும் படித்தல் பயிற்சியையும் சற்று மேம்படுத்திக் கொள்ளுங்கள். அடுத்து தங்களுடைய பாடப்புத்தகத்தில் பக்கம் எண் 41இல் இலக்கண தேர்ச்சிகள் ஒரு மதிப்பெண் பகுதி இருக்கின்றது. தமிழில் திணைப்பாகுபாடு என்பது எதனுடைய அடிப்படையில் பகுக்கப்பட்டிருக்கின்றது? பொருட்குறிப்பு, சொற்குறிப்பு, தொடர்குறிப்பு, எழுத்துக்குறிப்பு. எதனுடைய அடிப்படையில் திணைப்பாகுபாடு பகுக்கப்பட்டிருக்கின்றது? பொருட்குறிப்பு. குறித்து கொள்ளுங்கள். 2வது, உயர்திணை என்மனார் மக்கட் சுட்டே அஃறிணை என்மனார் அவரள பிறவை. இந்நூற்பா இடம்பெற்ற இலக்கண நூல். நன்னூல் அகத்தியம், தொல்காப்பியம். இலக்கண விளக்கம். தொல்காப்பியம். யார், எது ஆகிய வினாச்சொற்கள் பயனிலையாய் அமைந்து உணர்த்தக்கூடிய திணைகள் முறையே அஃறிணை, உயர்திணை, உயர்திணை அஃறிணை, விரவுத்திணை அஃறிணை, விரவுத்திணை உயர்திணை. உயர்திணை
அக்ரிணை. அடுத்து நான்காவது பொருத்தி விடை தேர்க. அவன், அவள், அவர். நாங்கள் முயற்சி செய்வோம், நாம் முயற்சி செய்வோம், நாங்கள், நாம். உளப்பாட்டு தன்மை பன்மை, உளப்படுத்தா தன்மை பன்மை, தன்மை பன்மை பெயர்கள், பதிலீடு பெயர்கள். இதில் அவன், அவள், அவர் என்பது என்ன பெயர்கள்? பதிலீடு பெயர்கள். ஆக 4. நாங்கள் முயற்சி செய்வோம், உளப்படுத்தா தன்மை பன்மை. 1. நாம் முயற்சி செய்வோம், உளப்பாட்டு தன்மை பன்மை. 2. நாங்கள், நாம், தன்மை பன்மை பெயர்கள். 3. 4, 1, 2, 3. இதுதான் சரியான விடை. 4, 1, 2, 3. குறித்து கொண்டீர்களா? நன்றி. மீண்டும் அடுத்த பாட வேளையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.